இப்போ ஆடு பராமரிச்சுட்டு இருக்குன்னா தாயாடு வந்து ஒரு 25-30 தானே இருக்கும். அதனோட குட்டி இருக்குது. நம்ம ஏன்னா இத்தனையா இருக்குன்னா நம்மள்ட்ட வாங்கிட்டு போயிடறாங்க. இதுக்கு வந்து 3 தடுப்பூசி இருக்குண்ணா. அதிகம் நம்ம பிபிஆர் போட மாட்டோம். பிபிஆர் ஏதாவது டாக்டர் சொன்னா போடுவோம். ஆனா இடிடிடி எஃப்எம்டியும் கண்டிப்பா 2 ஊசியும் போட்டுருவோம். காலையில பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ரேஷன் அரிசிங்க, கொஞ்சம் முத்து சோளம், கடையில எஸ்எஸ் சேலத்துல நம்ம வாங்கி கொஞ்சம் காசு இருக்கும்போது ஒரு 2-3 மூட்டை வாங்கி அதுலேயே 2 டப்பா போட்டு கலந்து வச்சிருவோம். பெரும்பாலும் மக்கா சோளம் மட்டும் போடுவோங்க. எஃப்எம்டி போடலாம் கண்டிப்பாக காலு வாயில் புண்ணு வந்துடும். இடிடிடி போடலாம் நம்ம பண்ணையில் ஒரு 20 குட்டி இறந்துருக்கு. வளர்ப்பு குட்டி மட்டும் ஒரு 500 கொடுக்குறோம். வளர்ப்பு குட்டி மட்டும் கிலோ 500 கறி வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபா. பார்த்துட்டுனா புதுசான புது ரகம் செட்டேரியா புல்லுன்னு சொல்லிட்டு செட்டேரியா புல்லு பசுந்தீவனம் அறுக்க முடியலங்க பட்சத்தில் அறுத்து காய வச்சு உலர் தீவனமாக கொடுத்துக்கலாம். நிறைய வகையான தீவன புல் வந்து ஆடுகள் வந்து கொடுத்துட்டு அதை கரணையாக விற்பனையும் பண்ணிட்டு. ஆமாங்க, நம்ம ஆட்டுக்கு மீதி கரணையாக நம்ம விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. நம்ம பல வருடத்திற்கு முன்னாடி வந்து 2 முறை வந்து வீடியோ எடுத்திருக்கோம். ஆமாங்கண்ணா. அதாவது என்னன்னா ஒரு 3 வருடங்கள் மேபி 4 வருடங்கள் இருக்குங்களா? ஸோ எப்படி போயிட்டு இருக்குண்ணா ஃபார்ம்? நல்லா இருக்குண்ணா. அதை குட்டி நல்லாவும் நம்ம வளர்க்குறோம், ஆடு நல்லா வளர்க்குறோம். சரிங்க. இப்போ நம்ம ஃபார்மில் வந்து எத்தனை அனிமல் இருக்குங்க? குட்டியோட சேர்த்து ஒரு 50-60 வரும். 50-60 வரும் ஆடு இல்லைங்களா? ஆமாம். சரிங்க. நம்ம புதுசாக பார்க்குறவங்களுக்கு உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். நம்ம பேர், நம்ம ஊர் என்ன ஊருங்கண்ணே? பேரு கல்யாண. சரி. மாவட்டம் வந்து கடலூர் மாவட்டம், விருதாசலம் தாலுக்கா. இந்த பண்ணை அமைஞ்சிருக்கிறது வந்து எடச்சத்தூர் கிராமம். எடச்சத்தூர் கிராமம். சரி. ஒரு இயற்கை விவசாயம் இல்லைங்களா? ஆமாம், இயற்கை விவசாயம். ரசாயனம் இந்த பஞ்சகாவியா, மீன் அமிலம், மீன் கரைசல நாமளே ரெடி பண்ணி இதெல்லாம் நாமளே ரெடி பண்ணி நிலத்தை கொடுத்துட்டு இருக்கோம்னா. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ரெடி பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. விற்பனை கேட்குறவங்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் சொந்த யூஸுக்கு தானே இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. ஆனால் இப்போ ஆடை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து அடிக்கடி வந்து புது வகையான பில்லு வந்து கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கு, கரணை வச்சு கொடுத்துட்டு இருக்கு. கேட்கறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரக்டா போய் நட்டுமே வந்து கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஆடை வந்து ஏற்கனவே எடுத்த அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடியும் இப்பயும் என்ன ஸ்டேட்டஸ், எத்தனை உருப்படி வந்து அதிகமா இருக்கு, எப்படி வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆடுகள் வந்து எப்படி பராமரிச்சுட்டு இருக்கீங்க, தடுப்பூசி போடுறதுல நோய் மேலாண்மையில இருந்து, ஸோ அதை பத்தி ஒரு முழுமையான காணொலி, லாபகரமா இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம முழுமையாக ஆடை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம தீவனத்தை பற்றி பார்த்துலாங்கண்ணே. இப்போ நம்ம ஆடு நீங்கள் எத்தனை ஆடு இப்போ இருக்குதுன்னு சொன்னீங்க, அதை எப்படி பராமரிச்சுட்டு இருக்கீங்க, அதை முழு டீட்டெயில் சொல்லிடுங்க. இப்போ ஆடு பராமரிச்சுட்டு இருக்குன்னா தாயாடு வந்து ஒரு 25-30 தானே இருக்கும். அதனோட குட்டி இருக்குது. நம்ம ஏன்னா இத்தனையா இருக்குன்னா நம்மள்ட்ட வாங்கிட்டு போயிடறாங்க. இன்னைக்கு கூட இந்த கடா குட்டிலாம் கேட்டாங்க, கொடுத்துருந்தா எல்லாமே போயிருக்கோம். சின்னதா இருக்கு. அதாவது இதை தான் நம்ம வளர்ச்சி பண்றோம். 2வது ஆடுங்க வந்து பெட்ட ஆடு வந்து கேட்குறாங்க, நிறைய பேருக்கு கொடுத்துட்டோம். நம்ம ஆடு இறக்கலாம் இல்லை, ஒன்றும் ஆகலைங்க. ஆடு இருக்கு, குட்டி இங்கே இருக்கு. குட்டிங்க நல்லா விற்பனை ஆகிறதால குட்டிங்க கொடுத்துட்டு இருக்கிறது மட்டும் இதை வச்சிருக்கோம். பரன் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். ஆனா நிறைய கஸ்டமர் வந்து கேட்கறாங்க, நிறைய கொடுத்துட்டோம்னா. அதனாலதான் இந்த எண்ணிக்கையில இருக்கு, அதிகப்படுத்த முடியல. 2வது இதுக்கு வந்து 3 தடுப்பூசி இருக்குண்ணா. அதிகம் நம்ம பிபிஆர் போட மாட்டோம். பிபிஆர் ஏதாவது டாக்டர் சொன்னா போடுவோம். ஆனா இடிடிடி எஃப்எம்டியும் கண்டிப்பா 2 ஊசியும் போட்டுருவோம். இப்ப இடிடிடி போட்டு 1 மாசம் தான் ஆகுதுண்ணா. லிவர் டானிக் அதே மாதிரி டெஃப்ரோலியன்னு இப்போ புதுசா வைப்ராக் கம்பெனி அடுத்தது இது டெஃப்ரோலியன்னு ஒரு இது போட்டிருக்கோம், லிவர் டானிக். அது போட்டோடனே நல்லா தீனி நல்லா விரும்பி சாப்பிடுதுண்ணா. இப்ப நம்ம பில்லு தான் போட்டிருக்கோம். இந்த ஜிஞ்சுவாவில் இருந்த களைப்பில்லு எடுத்தாந்து போட்டிருக்கோம், நல்லா சாப்பிடுதுண்ணா. களைப்பில்ல நம்ம நார்மலா நம்ம நிலத்துல அந்த ஜிஞ்சுவா புல்லுக்கு ஊடு பயிர இந்த பில்லுங்க வருது, அதை ஆள் வச்சு புடுங்கணும் நேற்று, அதான் போட்டிருக்கோம், நல்லா சாப்பிடுதுண்ணா. 2வதுன்னா நம்ம இதுக்காக விற்பனைக்காக பசுந்தீவனம் கொண்டு வரல. நமக்கு தேவை இப்போ சூப்பர் நேப்பியர், கோஃபை, இந்த செட்டியாரியா புல், ஜிஞ்சுவா புல் நம்ம ஆட்டுக்கு இப்போ புதுசாக கொண்டு வராங்க பெரிய பண்ணைக்காரங்க. அதை நம்ம எடுத்தாந்து நம்ம ஆட்டுக்கும் அந்த பசுந்தீவனத்தை வெட்டி போட்டுட்டு மீதி இருக்கிற கரணைகளை அதிகமாக மீதி இருக்கிறத நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறோம்னா. சரி. இப்போ இந்த ஆடு வந்து ஒரு நாளைக்கு வந்து எத்தனை முறை வந்து பசுந்தீவனம் கொடுப்பீங்க, என்ன அடர் தீவனம் கொடுப்பீங்க? காலையிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ரேஷன் அரிசிங்க, நம்மகிட்ட இருக்கிற அரிசி, கொஞ்சம் முத்து சோளம், அப்புறம் கடையில் எஸ்எஸ் சேலத்தில் நம்ம வாங்கி கொஞ்சம் காசு இருக்கும்போது ஒரு 2-3 மூட்டை வாங்கி
அது அதுலேயே 2 டப்பா போட்டு கலந்து வச்சிருவோம். பெரும்பாலும் மக்காசோளம் மட்டும் போடுவோங்க. பெரும்பாலும் மக்காசோளம் எப்பயுமே மக்காசோளம் போட்டுக்கிட்டு இருப்போம். ம். அப்புறம் காசு இருந்ததுன்னா இப்போ டைம் கிடைக்கும் போது கலந்து எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு டைம் கொடுப்போம். அப்புறம் 2வது தவிடு கோதுமை தவிடு ஒரு மதியானம் கொடுப்போம். தண்ணியில கலந்து கொடுத்துருவோம். தீவனம் பசுந்தீவனம் ஒரு 4 வேலை போடுவோங்க. சூப்பர் நேப்பியர் புதுசா அந்த ஜிஞ்சுவா புல்லாம் அப்படியே அறுத்து போட்டுருவோம். ஜிஞ்சுவா புல்லு இந்த செட்டியரை எல்லாம் கலந்த புல்லு நம்மள்ட்ட ஒரு 10-15 ரகம் வச்சிருக்கோம். அந்த புல்லு எல்லாத்தையும் கலந்து நம்மள்ட்ட என்னைக்கு ஒரு நாளைக்கு இன்னைக்கு 4-5 புல்லு போட்டோமா அடுத்தது 4-5 புல்லு அப்படியே தொடர்ச்சியா பசுந்தீவனம் போட்டுட்டு இருப்போம். சரிங்க. இப்போ அடர் தீவனத்துக்கு கூட வந்து அரிசி கொடுக்கறதா சொல்லியிருக்கீங்க. அது கொடுக்கலாமா? சரியான முறையா? தவறு எதுவும் நடக்காது? இல்ல தவறு எதுவும் நடக்காதுன்னா கொடுக்கலாம். அதிகமா கொடுக்க கூடாது. ஒரு ஆட்டுக்கு ஒரு 1 கைப்பிடி இல்ல 2 கைப்பிடி சும்மா ஒரு 2 கிலோ 3 கிலோ தான் கொடுப்போம். எப்பயும் இருக்கு நம்ம ரேஷன் அரிசி பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்பா, அவங்க கொடுப்பாங்க. கொஞ்சம் தான் அதை கலந்துக்குவோம். அப்படியே அந்த மக்காச்சோளத்தை கூட கலந்துக்குவோம். ஓகே. எல்லா தீவனத்தோட கலந்து போடுவோம். அரிசி மட்டும் தனியா கொடுக்க மாட்டாங்க. ஓகே. மக்காச்சோளம் வந்து அரைச்சி போடுவீங்களா? அப்படியே தான் போடுவோம். வெயில் டைம்ல மட்டும் ஊற வச்சு போடுவோம். மற்ற டைம்லாம் பனி காலத்தெல்லாம் அப்படியே போட்டுருவோம். அப்படியே போட்டுருவோம். ராவா அப்படியே போட்டுருவோம். அப்படியே போட்டுருவோம். ஊற வச்சு கொடுக்கறதுக்கு ஊற வச்சு கொடுத்தா நல்லதுங்கண்ணா. அது அப்படியே போட்டா மழை காலத்துல அது மாதிரி பண்ணக்கூடாது. கொஞ்சம் இதா இருக்கும். அது ஒரு சலுப்பு நாத்த மாதிரி அடிச்சுட்டு சரியா திங்காதுங்க. இந்த மாதிரி டைம் எல்லாம் ஊற வச்சு தான் கொடுப்போம். ஊற வச்சு கொடுத்தா சாப்பிட்டுரும். பொறுமையா சாப்பிடும். ஊற வச்சு கொடுத்தா பச்சையா கொடுத்து அப்படியே கொடுத்தோம்னா கொஞ்சம் கிடுகிடுன்னு சாப்பிட்டுருங்க. அதுலயே லிவர் டானிக்கும் கலந்துருவோம். அந்த அடர் தீவனத்துல ஊற வைக்காத அன்னைக்கு லிவர் டானிக் வாரத்துல ஒரு நாள் 2 நாள் போட்டு கலந்து டெஃப்ரோலின்னு ஒரு டானிக் வச்சிருக்கோம். கலந்து அப்படியே போட்டுருவோம். அப்ப நீங்க வந்து ஒவ்வொரு ஆடு தனியா லிவர் டானிக் கொடுக்க மாட்டீங்க? இல்லைங்க. அது டைம் ஆகுது. இந்த குடற்பு நீக்க மட்டும்தான் அப்படியே கொடுப்போம். அப்புறம் இந்த அடர் தீவனத்துல கலந்து கொடுத்துருவோம். இல்லைன்னா தண்ணியில தவிடு வைக்கும்போது புண்ணாக்கு தண்ணி தவிடு வைக்கும்போது கலந்து ஊத்தி விட்டுருவோம், வச்சிருவோம். அவ்வளவுதானே. சரிங்க. இப்போ நீங்க தீவன முறைன்னு சொல்லிட்டீங்க. பசுந்தீவனமும் கொடுக்கறது ஒரு நாளைக்கு எத்தனை முறை கொடுக்கறதா சொல்லிருக்கீங்க? பசுந்தீவனம் ஒரு 4 முறை 5 முறை கொடுப்போம். 4 முறை 5 முறை கொடுக்கறதா சொல்லியிருக்கீங்க. அடர் தீவனம் சொல்லிட்டீங்க. நோய் மேலாண்மை வந்து பாத்தீங்கன்னா நீங்க குடற்புழு நீக்கம் பிளஸ் வந்து லிவர் டானிக் பத்தியுமே சொல்லிட்டீங்க. இதை தவிர்த்துட்டு நோய் மேலாண்மையில நம்ம ஆட்டுக்கு ஏதாவது நோய்களை வருமா? அது வந்துச்சுன்னா மற்ற ஆடுகளுக்கு பரவும் அந்த மாதிரி நடந்திருக்கு? அந்த மாதிரி இப்ப பரவலன்னா நம்ம மெயினா தடுப்பூசி போறோம். பிபிஆர் வந்து மங்கல்மட்டை அந்த வெட்டினரி அவங்க சொல்லுவாங்க மாவட்டத்துல கொஞ்சம் பாதுகாப்பா இருங்கன்னு சொன்னா பிபிஆர் ஒவ்வொரு டைம் போடுவோம். ஒவ்வொரு டைம் போட மாட்டோம். இந்த வருஷம் போடலைங்க. இனிமேல் சொல்லிருக்கோம் டாக்டர் கிட்ட. அவங்க போட சொன்னா போடுவோம். இல்லைன்னா அவங்களே போட்டு தரணும் இருக்காங்க. போட்டா போடுவோம். ஆனா 2 ஊசி கண்டிப்பா போட்டுருவோம். இந்த இடிடியும் போடுவோம், எஃப்எம்டியும் போடுவோம். எஃப்எம்டி போடலாம் கண்டிப்பா காலு வாயில புண்ணு வந்துடும். கார்த்திகை மாசத்துல புண்ணு பெருசா வந்துடும். தை மாசம் அப்படி நொண்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் அது பெரிய சிரமம் ஆயிடும். எஃப்எம்டி கண்டிப்பா வருஷம் போட்டுருவோம். இடிடியும் போட்டுருவோம். இடிடி போடலாம். குட்டி வந்து நல்லா இருக்கும். திணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி குட்டிங்களாம் அப்படியே ஈத்துட்டு அந்த பெரிய ஆட்டை பாதிக்காது. சின்ன குட்டிங்களை கண்டிப்பா பாதிச்சு அப்படியே இறந்துருங்க. அதே மாதிரி இறந்துருக்கு. அந்த இடிடி போடலாம் நம்ம பண்ணையில ஒரு 20 குட்டி இறந்துருக்கு. அதனால இப்ப தொடர்ச்சியா இந்த 2 இன்ஜெக்ஷன் போட்டுருவோம். போட்டுட்டு லிவர் டானிக்கு ஐடெக் கொடுப்போம். அப்புறம் ஐவரின் மெத்தின் தோல் ஊசி போட்டுருவோம். ஒரு 3-4 ஊசி தொடர்ந்து மாத்தி போட்டுருவோம். அப்புறம் இன்னும் இப்ப என்ன நடந்துச்சுன்னா எள்ளு செடி பாத்துக்குங்க. அது அனுபவம் இருந்துச்சுன்னா எள்ளு செடியில கொண்டு விட்டதும் இந்த ஒரு ஈத்து ஆடு வந்து 10 இலை 20 இலை தின்னதும் குட்டி போட்டுருச்சுங்க. அது பாதுகாப்பா மத்த பண்ணையாளர் பாதுகாப்பா இருந்துங்க. எள்ளு செடி சாப்பிடாத பாத்துக்குங்க. செனையாடு வந்து எள்ளு செடி சாப்பிடக்கூடாது. எள்ளு செடி சாப்பிடாம தலை சைத்து வந்து எள்ளு செடி சாப்பிட்டதுன்னா செனை குட்டி போட்டுருதுங்க. நம்மளுக்கு 6 குட்டி போட்டுருச்சு. 6 ஆடு குட்டி போட்டுருச்சு. தலையீத்து 2வதுன்னா கொஞ்சம் தாங்குமா. அந்த ஈத்து மட்டும் குட்டி போட்டுருச்சிங்க. அப்புறம் நம்ம கேட்டதுக்கு இது மாதிரி எள்ளு செடி சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. எள்ளு செடி சாப்பிட்டா குட்டி உடல்ல நிக்காதுங்களா, வெளியே ஆயிடும். ஒவ்வொரு ஆடும் எத்தனை கிலோ வெயிட்ல வந்து நீங்க விற்பனை பண்ணுவீங்க? குட்டியா இருந்தாலும் சரி ஆடா இருந்தாலும் சரி. நம்ம கிலோ எல்லாம் பாக்குறது இல்லைங்க. ஏன்னா கொஞ்சம் இதாதான் இருக்கு. வந்து கேட்பாங்க எனக்கு இந்த ஆடு கொடுங்கன்னா அப்படியே எடை போட்டு 450 ரூபால இருந்து 500 ரூபாய். இப்ப கொஞ்சம் கறி ரேட்டு கொஞ்சம் ஏறி இருக்கு. 900 ஒரு 1000 ரூபாய். நம்ம 450 ரூபான்னு கொடுத்தா இப்ப இந்த இது மட்டும் வளர்ப்பு குட்டி மட்டும் ஒரு 500 ரூபான்னு கொடுக்குறோம். வளர்ப்பு குட்டி மட்டும் கிலோ 500 ரூபாய். கறி வந்து பாத்தீங்கன்னா 450 ரூபாய். கெடா அதிகமா நம்மள்ட்ட இல்லைங்க. கெடா இருந்தாலும் கொடுத்துடுறோம். நம்ம இந்த மாதிரி எல்லாம் மதிப்பு எல்லாம் சொல்றது இல்லைங்க. இந்த குட்டி வேணும்னா ஒரு நம்ம சொல்லுவோம் 15 கிலோவுக்கு மேல பிடிச்சிங்க அப்படின்னா இந்த குட்டி வேணும்னா கொடுத்துருவோம். அப்படித்தான் நான் பண்றேன். நம்ம கிட்ட இருக்கிற ஆடுகள் வந்து எத்தனை ஆடுகள் வந்து 2 வருஷத்துக்கு 3 தடவையோ இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவை எப்படி போடு குட்டி? அதை பத்தி வருஷம் இப்ப 2 வருஷம் கணக்கு தான். 3 குட்டி போடும்னா 3 ஈத்து போடும். அதுல 2ம் போடும் 1ம் போடும் 3ம் போடும்னா நம்ம 2 3 அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த டைம் 1 போட்டுதுன்னா அடுத்த டைம் 3 போடும். அடுத்த டைம் 2 போடும். மாறி போடும். 2 வருஷத்துக்கு 3 தடவை குட்டி போடும். ஆமா கண்டிப்பா. அதோட நெருங்கியே போட்டுரும். கெடா பக்கத்துல இருக்கிறதால 1 மாசம் 1.5 மாசம் கேப்பு தான் குட்டி போட்டுரும். நம்ம பண்ணையில மொத்தம் எத்தனை கெடா இருக்குங்கண்ணே? கெடா ஒரு 10 கெடா இருக்கும்னா இந்த இதுதான் விதை கடா, பெரிய கடா வச்சிருக்கோம். இவங்க தான் விதை கடா. ஆமாண்ணா. சரிங்கண்ணே. இந்த ஒரு கடை தான் எல்லா ஆட்டுக்குமே பார்க்கறதுல இல்லை எப்படிங்க?
ஆமாண்ணா இந்த ஒரு கடை இன்னொரு கடை வச்சிருந்தோம். அது கொஞ்சம் நாளாயிடுறதால கொடுத்துட்டோம். 6 பல்லு ஆனதான் கடை மாத்தணும்னு சொன்னதால மாத்திட்டோம் நம்ம. இவங்களுக்கு இப்ப என்ன வயசுங்கண்ணே? இது 4 பல்லுங்க. 4 பல்லு கடை. இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் வச்சிருப்போம், அப்புறம் இதையும் கொடுத்துருவோம். ஓகே. அடுத்து நம்ம பண்ணையில இருந்து கடை எடுப்பீங்களா இல்ல வெளியில வாங்கிட்டு வரீங்களா? வெளியில தான் கடை மட்டும் வெளியில வாங்குறாங்க. கடை மட்டும் வெளியில வாங்கிக்கிறோம். இது அவுத்து விட மாட்டீங்களா எப்படிங்க? அவுத்து விட்டா எல்லாத்தையும் இந்த ட்ரே ஒன்னோட ஒன்னா சண்டை பிடிச்சிக்கும், ட்ரேவில் குட்டி மாட்டிக்கும். அதனால 2 குட்டி இறந்துருச்சிங்க, அதனால கட்டியா வச்சிருக்கோம். இப்போ இந்த கடை வந்து கட்டி வைக்கிறதுனால நீங்க பொட்டாடு வந்து பருவத்துக்கு வரப்போ பார்த்து அவுத்து விடுவீங்களா இல்ல எப்படி அதை கொண்டு போவீங்க? ஏன்னா கட்டி இப்ப பாக்குறப்ப கட்டி தான் வச்சிருக்கீங்க. ஆமா, ஒரு சில நேரம் அவுத்து விடுவோம்னா அப்ப இனப்பெருக்கம் பண்ணாதான். எல்லா நேரமும் பாதுகாப்புக்காக கட்டி வச்சிருக்கோம்னா வேற ஒண்ணும் இல்ல. அது இனப்பெருக்கம் இப்ப ஆடு இனச்சேர்க்கைக்கு வரணும்னா கெடா கட்ட வரும், அப்ப இனப்பெருக்கம் ஆயிடும். ஓ, பொட்டாடே கெடா கட்ட வரும் தானே, அப்ப அவுத்து விட்டுருவீங்க. அவுத்து விட்டுருவோம். சரிங்கண்ணா சரிங்க. இப்போ இப்போதைக்கு இந்த ஒரு கடை மட்டும்? ஆமா, ஒரு கடை இருக்கு, இன்னொன்னு வாங்கணுங்கண்ணா. இப்பதான் கொடுத்துட்டோம், கொடுத்து ஒரு 2 மாசம் ஆகும். எத்தனை பொட்டாடுகள் இருக்குங்கண்ணே? பொட்டாடு ஒரு 25-30 வருங்க. 25 to 30 வரும். 30. குட்டிகள் எத்தனை வரும்? குட்டிங்க அதோட 20 வரும். குட்டி ஒரு 20 வரும். ஸோ எல்லாமே வந்து இங்க ஃபார்முக்குள்ள தான் இருக்குமா இல்ல மேய்ச்சலுக்கு தான் ஓடி? மேய்ச்சலுக்கு நேரம் இருந்தா வெளியில போவாங்க, இல்ல மத்தபடி இங்க தான் இருக்கும். மத்தபடி இங்க தான் இருக்கும். நேரம் இருந்தா மட்டும் நேரம் இருந்தா வெளியில போவோம். 1 மணி நேரம் தான், அதுக்கும் அதிக நேரம்லாம் போக மாட்டோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். இப்போ ஆடு குட்டி போட்டுச்சுன்னா 2 குட்டி போடும். சில ஆடுகள் வந்து 3 குட்டிகள் போடுறது ஆடுகளுமே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பொதுவாக நம்ம வீட்லயே வந்து 3 குட்டி போடுறதெல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் பாலால என்ன பண்ணுங்க? நம்ம பாட்டில் கிடைக்குமா? கிடைக்கும்னா இந்த 3 குட்டி போடும்போது மட்டும் கொஞ்சம் பால் கொடுப்போம். அதுவும் ஒரு பெரிய பெரிய ஆடுலாம் கொடுத்துரும். நம்ம அதிகமா இதுல வந்து மாட்டுப்பால் போடுறது இல்லைங்க. ஏதோ ஒரு டைம் சூழ்நிலைக்கு மாட்டுப்பால் போடுவோம். அதிகம் மாட்டுப்பால் போட மாட்டாங்க. சரிங்க. இப்போ இது நம்ம வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம நாட்டாடு கூட கிராஸ், அது வெள்ளாடு கூட கிராஸ் இல்லைங்களா? இல்ல, வெள்ளாடு தலைச்சேரியும் இந்த உஸ்மானாபாடி குஜராத்னு சொல்றாங்களா, ராஜஸ்தான் ஆடு. இது ராஜஸ்தான் ஆடுன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. இந்த சேலம் கருப்புன்னா பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும், இது கொஞ்சம் காது பெருசா இருக்கு பாருங்க. சோ இந்த மாதிரி கிராஸ் தான் இருக்கு. இது உஸ்மானாபாடி, இது உஸ்மானாபாடி ஒரிஜினல் சொன்னாங்க. இது உஸ்மானாபாடி ஒரிஜினல். காது நீட்டா இருக்குங்க. சேலம் கருப்பா இருந்தா காது சின்னதா இருக்கும். சரிங்க. இப்போ இது பட் ஆனா அந்த பொட்டாடு எல்லாமே வந்து நம்ம வெள்ளாடு தான். ஆமா, வெள்ளாடு உஸ்மானாபாடி ஒரு 5 வாங்கியிருக்குங்க. இப்போ ஒரு 550 ரூபான்னு வாங்கணும். ஒரு 5 ஆடு வாங்கின ஆடுலாம் இருக்குங்க. அது தனியா இருக்கு. ஒரு 5 ஆடு மட்டும் இதுல வாங்கணும். கிராஸ்க்காக வாங்கிருக்கீங்க? இல்ல, உஸ்மானாபாடி ஒரிஜினலே வாங்கிட்டு வந்தோம். ஒரு பண்ணையில ஒரு 5 வெள்ளாடு கூட கிராஸ் பண்றதுக்கு. இப்ப இதனோட கிராஸ் ஒரிஜினல் தான். கொடியாடு இது உஸ்மானாபாடி கெடா ஒண்ணு இருக்கு, 5 பெட்டை இருக்கு. அது கூட வாங்கிட்டு வந்தோம். என்ன காரணத்தால இப்படி வாங்கி? அது சாமி கோயிலுக்கு கருப்புன்னா அதிகம் விரும்புறாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. கோயிலுக்காக இங்க உள்ளூர்ல ஒரு 20 கடை ஓடும். இப்ப நம்மள்ட்ட கடை இல்லைன்னு சொல்றோம் விசேஷத்துக்கு, அதனால கருப்பு வாங்கணுங்க. ஓகே, இது சாமிக்காக வாங்கணும். இதுன்னா ரேட்டு உள்ளூர்லயே கேட்ட ரேட்டுக்கு தராங்க. கறி வந்து 1000 ரூபாய் மதிப்புக்கே கொடுக்குறாங்க. 1000 ரூபாய் மதிப்புக்கு? 1000 ரூபாய் மதிப்புக்கு. அந்த சீசன் இப்போ 10 கிலோ வந்துச்சுன்னா 10,000 ரூபாய் கண்டிப்பாக தராங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இப்போ மற்றபடி சந்தையில் போயிட்டு விற்கும்போது எப்படிங்கண்ணா? சந்தைக்கு என்ன வரலையும் நம்ம போனது இல்லைண்ணா. இங்கேயே உள்ளூர்லேயே கொடுத்துட்டோம். அன்னைக்கு கூட ஒருத்தவங்க வந்தாங்க, கொடுக்க லேட் ஆயிடுச்சுட்டு போயிட்டாங்க. சரிங்க சரிங்க. நம்ம ஆரம்பத்தில் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கடை வந்து நீங்கள் கொண்டு பெரிய கடை வந்து நம்ம உளுந்தூர்பேட்டை சந்தையில் வேப்பூர் சந்தையில் விற்றதா என்கிட்ட சொன்னீங்க. அதெல்லாம் அப்போல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு? அப்போ கொஞ்சம் மார்க்கெட் இதாக இருந்ததுன்னா இப்போ நிறைய பேர் தெரிஞ்சதால வந்து வாங்கிட்டே போயிடுறாங்க. இப்போ நிறைய பேர் தெரிஞ்சதால வாங்கிடுறாங்க. கொஞ்சம் அந்த ரேட்டில் தான் கொஞ்சம் இதாக இருக்கு, மற்றபடி எல்லாம் குட்டி கொடுக்க முடியலைங்க. சரிங்கண்ணா. ஆனா இப்போ நம்ம ஒரு தோட்டத்தில் நிக்கிறோம். இந்த தோட்டத்துல என்ன வகையான தீவன பயிர் போட்டிருக்கீங்க? இது பாத்தீங்கன்னா புதுசான புது ரகம் செட்டேரியா புல்லுன்னு சொல்லிட்டு. செட்டேரியா புல்லு சொனையே இருக்காதுங்கண்ணா. சரிங்க. இந்த ஜிஞ்சோ வந்து கொஞ்சம் நேரா இருக்கும். ஜிஞ்சோ வந்து இது சாயாது. இது அப்படியே நேரா இருக்கு பாருங்க. இது சொனையா இருக்காது. இது பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். சாப்பிட்டு கட்டுற தேவையில்லைங்க. இது வந்து பசுந்தீவனமாவும் கொடுக்கலாம், காய வச்சும் கொடுக்கலாங்க. சொனையே இருக்கா சுத்தமா. காய வச்சு அப்படியே அறுத்து தீவனமாவும் கொடுத்துடலாம். ஆமா, உலர் தீவனமாவும் நம்மள்ட்ட பசுந்தீவனம் அறுக்க முடியலங்க பட்சத்துல அறுத்து காய வச்சு உலர் தீவனமா கொடுத்துக்கலாங்க. அதாவது என்னன்னா இது அறுத்து காய வச்சுக்கலாம் இல்லைங்களா? ஆமா, அறுத்து காய வச்சுக்கலாம். காய வச்சு கூட கொடுக்கலாம். ஆமா. ஸோ நிறைய இருந்துச்சுன்னா? ஆமா, நிறைய இருந்துச்சுன்னா. இது ஒரு கரணை இழல் விற்பனை. இது கரணை இல்லைன்னா தண்டு அடியோட பிடிங்கி தருவோம். பிடிங்கி கொடுக்கறது வந்து 2 ரூபான்னு கொடுக்கணும்னா. பிடிங்கி கொடுக்குறது 2 ரூபா? ஆமா, 2 ரூபான்னு கொடுக்குறோம். இது எத்தனை மாசத்து பயிருங்க? பயிர் வந்து இது ஃபர்ஸ்ட் 2 மாசம்னா, அப்புறம் மாசம் ஒவ்வொரு மாசத்துக்கும் அறுத்து போடலாம். ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் இருக்கலாம். அது 30 நாள் சொல்றீங்க? 25 நாள்ல கூட இருக்கலாம். 25 நாள். ஆமா, 25 நாள். ஒன்லி ஆட்டுக்கு மட்டும் இல்ல? ஆட்டுக்கு மாட்டுக்கு குதிரை எல்லாத்துக்குமே மூணுக்குமே போட்டுக்கலாம். மூணுக்குமே போட்டுக்கலாம்.
ஸோ மற்ற ஏற்கனவே வந்து நிறைய புது 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 வகையான தீவனங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு. அதாவது சூப்பர் நேப்பியர் வந்துச்சு, Go4 Go5 சம்திங் அது மட்டும் வந்துகிட்டே இருக்கு. இப்போ இது வந்து புதுசா வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இது எங்க வந்துச்சு, நீங்க எப்படி வாங்குனீங்க? நம்ம பெரம்பலூர் கார்ட்ட வாங்கினோங்க. சரிங்க. இது நல்லா இருந்தது. ரெண்டாவது அதாவது சூப்பர் நேப்பியர் கொஞ்சம் முத்திருச்சுன்னா சாப்பிடாது, அது வந்து இது குச்சியா மாறிடும். இது அப்படி இல்ல, தண்டே இல்லைங்க, இதுல தண்டு இல்ல, சொனம் இல்ல, தண்டு இதா அப்படியே சாப்பிட்டா இருக்கும். அந்த குச்சி இப்ப முத்திட்டா குச்சி மாதிரி ஆகாதுங்க. அப்ப நம்ம நல்லா இருக்கு, களையும் வரல. சூப்பர் நேப்பியர் வந்து கொஞ்சம் சின்ன பிரச்சனைங்க, அதுவும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். சின்ன பிரச்சனை அந்த மாதிரி இதுல எந்த குறையும் சொல்லல. சொன்ன இல்ல, ஈஸா அறுத்தலாம். வெயிட் வந்து அதிகமா வருது, வந்து மாசம் இருக்கலாங்க. சூப்பர் நேப்பியர் வந்து 45 நாளைக்கு ஒரு டைம் தான் இருக்கலாம். இது அப்படி இல்ல, 25 நாளைக்கு ஒரு டைம் அறுத்தலாம். நல்லா இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடும். ஒரு சேலத்துல தருமபுரியில ஒருத்தர் வந்து பண்ணைக்கு, ஆட்டு பண்ணைக்கு மாட்டு பண்ணைக்கும் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இது அனுப்பிவிட்ட சும்மா சாம்பிளுக்கு. அவர் இதையே வாங்கி அவர் எல்லா தோட்டத்திலையும் இதே கொஞ்சம் வச்சுக்கிட்டு மீதி மட்டும் ஒரு கலப்புக்கு வச்சுக்கிட்டாரு மற்றதெல்லாம். சரிங்கண்ணா சரிங்க. இது நம்ம கொரியர் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஆமா, இதுவும் கொரியர் பண்ணிக்கலாம். அடி கிழங்கோட பிடுங்கி தருவோம். இது வந்து என்ன பண்ணணும்னா மேலே வராதுங்க, அடியில இருந்து. இப்போ இது தண்டு இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இது பாத்தீங்கன்னா இது புடுங்குன்ட்டு இதுல ஒண்ணு தாங்க விட்டோம். ஒண்ணு விட்டதுல இது எல்லாம் இத்தனை வந்துருச்சு பாருங்க. இதோட இது வந்து 4-5 டைம் பிடிங்கிட்டோம். ஒண்ணு விட்டதால இது மாதிரி பக்க குறுப்பு வரும். நம்ம வந்து ஆட்டு மாட்டுக்கு அறுக்கும் போது இது மாதிரி அறுத்துக்கலாம். இது வந்து மேய்ச்சல் நிலமாவும் எடுத்துக்கலாம். நம்மளால இப்ப இடம் வந்து அதிகமா இருக்கு, 10 ஏக்கர் 5 ஏக்கர் இல்ல 2 ஏக்கர் இருக்கு, என்னால அறுத்து போட முடியாதுன்னா இந்த ஸ்டேஜ்ல அப்படியே அறுத்துட்டு அப்படியே ஆடு மாடு மேய விட்டோம்னா அப்படியே மேய்ச்சிக்கும். இந்த மாதிரி இளம் பயிரை சாப்பிடும்போது கால்நடைகளுக்கு ஏதாவது உபதிரம் ஏதாகுமா? இல்ல, இது எப்படின்னா இது ஒரு வார பயிர், அடுத்தது ஒரு வாரத்துல விட்டு இன்னும் ஒரு வாரம் ஆச்சுன்னா இந்த அளவுக்கு வந்துடும். 2 வாரம் ஆச்சுன்னா, இது ஒரு வாரமே ஆகல, 4-5 நாள் தான் ஆகுது, வந்துடும். நம்ம ஒரு 25 நாள்ல இவ்வளவு உயரம் வந்துருங்க. அந்த பக்கத்துல அங்கெல்லாம் வந்திருக்குது. இது இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல. அது மாதிரி 25 நாள்ல அறுத்து போட்டா ஒன்றும் ஆகாதுங்க. இது அறுத்தும் போடலாம், மேய்ச்சலாகவும் விடலாம், காய வச்சும் கொடுத்துக்கலாம், பசுந்தீவனமாகவும் கொடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் இது பயன்படுத்திக்கலாங்க. இது நம்ம ஆட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ நம்ம போட்டு பார்த்தலாம் எப்படி சாப்பிடுது இல்லைங்களா? எப்படி நடுறதுங்க, நிலத்தை எப்படி தயார் பண்றது, எப்படி நடுறதுங்க? நடுறதுன்னா மற்ற சூப்பர் நேப்பியர் மாதிரி தானே, ஓட்டிட்டு ஒரு 3 சால் 2 சால் ஓட்டிட்டு ரொட்டேட் பண்ணிட்டு நம்ம கால் முறையில் நட்டுருக்கோம். மம்முட்டியாலே போட்டோங்க. இப்போ பவர் டில்லர் வாங்கியிருக்கோம். பவர் டில்லர் இருந்தால் பெருசா போட்டு நட்டுக்கலாம். இப்போ இங்க ஒரு கரணைங்க, அடுத்து ஒரு அடிக்கு ஒரு கரணை, ஒரு அடி எப்படி பார்த்தாலும் ஒரு அடி வச்சிருக்கோம், 2 அடி வச்சுக்கலாம். இப்ப பவர் டில்லர் வாங்கினதால பவர் டில்லர் இல்லாதப்ப இது வச்சுது, இப்பனா 2 அடி வச்சுக்கோம். இந்த மாதிரி ஒண்ணு விட்டா போதும். இது பாருங்க எத்தனை வருதுன்னு துளிர், நிறைய துளிர் வரும். நம்ம கையில வந்து ஆடுகளுக்கான பசுன்னு வச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த தீவனத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இது புல்லு பாத்தீங்கன்னா இது செட்டியாரியா புல்லுண்ணா. சரிங்க. இந்த செட்டியாரியா புல்லு வந்து நடைமுறை வந்து 1 அடிக்கு 1 நடணும்னா, சரிங்க, சாலைக்கு சாலை 2 அடி. இது வந்து நட்டிங்கன்னா ஒரு 21 நாள் கழிச்சு ஒரு களை எடுத்து விட்டணும், உரம் போட்டு விட்டா ஒரு ஃபர்ஸ்ட் கட்டிங்க 2 மாசம்னா, அடுத்ததெல்லாம் மாசம் அறுத்து போடலாம். மாசம் ஆமாண்ணா. இதுல புரோட்டீன் சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா 28% 30 இருக்குண்ணா. இது வந்து கலர் நிலம் எல்லா உப்பு தண்ணியிலும் எல்லா தண்ணியிலையும் வருங்க. ஜிஞ்சோ புல்லு கூட உப்பு தண்ணியில வராது. இது அது மாதிரி இல்ல, இது எல்லா மண்ணிலையும் வரும். அப்படியேவும் நேரடியாகவும் ஆட்ட விடலாங்க. நேரடியாக விடலாம். அதனால வேற ஏதாவது டேமேஜ் ஆயிட்டு இல்ல, வேற ஏதாவது டேமேஜ் ஆகாதுங்க. அடுத்தது இன்னொரு பக்க குறுப்பு தான் வரும் மெரிச்சாலும், அதனால ஒன்னும் ஆகாதுங்க. ஒன்னாகாது, ஸ்ட்ராங்கா இருக்கும். வேறு பரவிடும். உடனே விடக்கூடாது, வச்ச இதுல விடக்கூடாது. 1 வருஷம் கழிச்சு விடலாம். 1 வருஷம் 2 தாம்பு மறுதாம்பு 2 தாம்பு அறுத்துட்டு விட்டீங்கன்னா வேறு ஸ்ட்ராங்கா ஆயிடும். அப்போ மாட்டுக்கு வாய்க்கு கிடைக்காதுங்க, ஸ்ட்ராங்கா இருக்கும். சரிங்கண்ணா. ஸோ இதுதான் நம்ம பண்ணையில் இப்போ பசுந்தீவனம் சூப்பர் நேப்பியர் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம். அதை தாண்டி இந்த இப்போ புதுசாக வந்து இந்த புல்லு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் வேலி மசாலா வச்சிருக்கீங்க. ஆமாம். ரெட் நேப்பியர், குட்டை நேப்பியர் சொல்லி நிறைய வகையான தீவன புல் வந்து ஆடுகள் வந்து கொடுத்துட்டு இருக்கு. அதை கரணையாக விற்பனையும் பண்ணிட்டு. ஆமாங்க. நம்ம ஆட்டுக்கு மீதி கரணையாக நம்ம விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். சரிங்கண்ணா. ஓகே. இந்த பதில் போதாலும் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா, மிக்க நன்றி.